RTX 509 இந்தியா ஃபுல்லாகவே லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் வந்துருது. இல்லையா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் வெளியே வாங்க. ஒன்னு இல்ல 2 அசம்பிள் பண்ண போறோம். வாங்க அசம்பிள் பண்ணிடுவோம். ஒரு லேட்டஸ்ட் கேமிங் பிசினா லேட்டஸ்ட் கிராபிக்ஸ் கார்டு இருக்கும். அதுதான் RTX 5090. இது ஒன்னோட விலையே 3.5 லட்சம். வா இதுதான் பெரிய யானை. இந்த பக்கம் 6 லட்சம், இந்த பக்கம் 6 லட்சம். ஆக மொத்தம் 12 லட்சத்துக்கு பிசி பில் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன போட்டிருக்கன்றதை குயிக்காக சொல்லிடுறேன். Asus Strix Z790H கேமிங் வைஃபை மதர்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெஷல்னா 4 RAM ஸ்லாட்டு, 4 SSD ஸ்லாட்டு, வைஃபை ஆண்டனோடவே வந்துருக்கு. ப்ராசஸர் பார்த்தோம்னா i9-14900K ப்ராசஸரில் டோட்டலாக 24 கோர் வந்துடும். 8 கோர் பர்ஃபார்மன்ஸ் கோராகவும் 16 கோர் எஃபிஷியன்ட் கோராகவும் வந்துடுது. 36 MB கேஷ் மெமரி இதில் நமக்கு கிடைக்குது. கேபினெட் பார்த்தோம்னா HIF 700 EVO கேபினெட் தான் போட்டிருக்கேன். இது முன்னாடி பார்த்தோம்னா வெர்டிக்கல் லைனில் கிளாஸில் வந்து RGB லைட் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து LCD டிஸ்பிளே வந்தது. அது கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஒரு சைடு மட்டும் கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே ஓகே. க்ரூஷியலில் 2TB SSD 2 போட்டிருக்கேன். நமக்கு வேணும்னாலும் அடிஷ்னலாக 2 போட்டுக்கலாம். ரைட் ஒன் கான்ஃபிகரேஷனோ இல்லை ரைட் சைட் கான்ஃபிகரேஷனோ நம்மளால் பண்ணிக்க முடியும். கூலர் மாஸ்டரில் ML360 லிக்விட் கூலண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 360mm ரேடியேட்டர் RGB கஸ்டமைசேஷனோட ஹை பர்ஃபார்மன்ஸ் பம்பிங் இருக்கிறதுனால வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து மைண்டாக இருக்குன்றதுனாலேயே இதை சூஸ் பண்ணியிருக்கேன். வெஞ்சன்ஸில் 32GB ரேமில் 2 போட்டிருக்கேன். அடிஷ்னலாக வேணும்னாலும் 128GB வரைக்கும் நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும். SMDSன்னு பார்த்தோம்னா கூலர் மாஸ்டரில் 1250 வாட்ஸு MWE கோல்டு V2 மாடல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 90 டிகிரி இல்லை பவர் சாக்கெட் வந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஜப்பானீஸ் கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. மார்க்கெட்லேயே ரொம்ப டிமாண்டாக இருக்க RTX 5090 தான் என் கையில் இருக்குது. இதில் வந்து DDR7ல் 32GB மெமரியோடு வந்துடுது. இதில் நியூவாக பேக்வெல் ஆர்கிடெக்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோன்னா 4090 விட இதில் 25லேருந்து 30% வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட விலைக்கு சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு இடமே வாங்கியிருக்கலாம் போல். இதோட காஸ்ட்னு பார்த்தோம்னா
3,85,000 rupees.